ஃபர்ஸ்ட் பால்கன் வார் 1912 அக்டோபர் 17 பல்கேரியா, கிரேக்கம் மற்றும் செர்பியா ஆகிய நாடுகள் ஒட்டோமான் பேரரசுக்கு எதிராக போரை அறிவித்து முதல் பால்கன் போரில் களமிறங்கின. இது ஒட்டோமான் பேரரசின் ஐரோப்பிய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முக்கிய போராகும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஒட்டோமான் பேரரசு பலவீனமடைய தொடங்கியது. இதனால் பல பால்கன் நாடுகள் பேரரசிடமிருந்து தங்கள் சுதந்திரத்தை பெறுவதற்கு முயற்சி செய்தன. பால்கன் பகுதியில் பல இன, மொழி மற்றும் மத பிரிவுகள் இருந்தன. அந்தந்த இனத்தவர்கள் தங்கள் சொந்த தேசிய அடையாளத்தையும் நிலப்பகுதிகளையும் நிலைநாட்ட விரும்பினர். இத்தகைய தேசிய உணர்வும் சுதந்திர சிந்தனைகளும் பல்கேரியா, செர்பியா, கிரேக்கம், மொண்டெனிக்ரோ போன்ற நாடுகளில் அதிகமாக இருந்தன. 1912 பல்கேரியா, செர்பியா, கிரேக்கம் மற்றும் மொண்டெனிக்ரோ ஆகியவை இணைந்து பல்கன் லீக் என்ற கூட்டமைப்பை உருவாக்கின. ஒட்டோமான் பேரரசை ஐரோப்பாவிலிருந்து வெளியேற்றுவதே இந்த கூட்டமைப்பின் நோக்கமாக இருந்தது. 1912 அக்டோபர் 8 அன்று ஒட்டோமான் பேரரசுக்கு எதிராக மொண்டெனிக்ரோ முதலில் போரை அறிவித்தது. பின்னர் பல்கேரியா, கிரேக்கம், செர்பியா ஆகியவை அக்டோபர் 17ஆம் நாளன்று போரை அறிவித்தன. இவ்வாறு ஃபர்ஸ்ட் பால்கன் வார் எனப்படும் முதலாவது பால்கன் போர் தொடங்கியது. ஒட்டோமான் பேரரசிடம் இருந்து மாசிடோனியா, திராகியா, கொசோவோ, அல்பேனியா போன்ற பகுதிகளை மீட்பதே போரில் ஈடுபட்ட நாடுகளின் முதன்மையான நோக்கமாக இருந்தது. பல்கேரிய படைகள் திரேஸ் பகுதியில் போரிட்டு எடிர்னே வரை முன்னேறி சென்றன. செர்பிய படைகள் மாசிடோனியா மற்றும் கொசோவோ பகுதிகளில் வெற்றிகளை பெற்றன. கிரேக்க படைகள் தெற்கு மாசிடோனியாவை கைப்பற்றி சலோனிக்கி நகரையும் வசப்படுத்தின. ஒட்டோமான் பேரரசு ஒரே நேரத்தில் பல முனைகளில் போராட முடியாமல் பெரும் இழப்புகளை சந்தித்தது. ஒட்டோமான் படைகள் தோல்வியடைந்ததால் 1913ஆம் ஆண்டு மே மாதத்தில் ட்ரீட்டி ஆஃப் லண்டன் என்னும் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒட்டோமான் பேரரசு பால்கன் தீபகற்பத்தில் இருந்த பெரும்பாலான நிலங்களை இழந்தது. புதிய நாடுகள் மற்றும் எல்லைகள் உருவாக்கப்பட்டன. அல்பேனியா தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டது. மாசிடோனியா பகுதியை பல்கேரியா, செர்பியா, கிரேக்கம் ஆகியவை பிரித்துக் கொண்டன. ஆனால் பங்கீட்டில் எழுந்த முரண்பாடுகள் இரண்டாம் பால்கன் போருக்கு வித்திட்டன. இதுவே முதல் உலகப் போர் உருவாவதற்கான சூழலையும் உருவாக்கியது.